தமிழுரைக்கும் உள்ளங்கள் அனைத்திற்கும் வணக்கம். இது தமிழ் சுற்றம். இன்று நாம் சுற்றி பார்க்க இருக்கக்கூடிய இடம், நாடு சிங்கப்பூர். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் உலக நாடுகளுள் முதன்மையான இடத்தை கொண்டது சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்ட சில நாடுகளுள் சிங்கப்பூரும் ஒன்று. அத்தகைய சிங்கப்பூரில் சுற்றி பார்க்க என்ன இடங்கள் எல்லாம் இருக்கிறது பார்க்கலாம். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத சிங்கப்பூரில் நம்ம முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய இடம் சைனா டவுன். சைனா டவுன்னு சொன்னதுமே அங்கே இருக்கக்கூடியவங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய புத்தர் கோவில். இந்துக்களின் புராதன கோவில்களில் நம்ம புராதன சிலைகளையும் புராதன சின்னங்களையும் எப்படி கண்டு வியக்கிறோமோ அதே மாதிரி சைனா டவுனில் இருக்கக்கூடிய புத்தர் கோவில் தான் சிங்கப்பூரிலேயே மிகவும் பழமையான புத்தர் கோவில்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்களும் சீனர்களின் வழிபாட்டு முறையும் நம்மை மிகவும் கவரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ஜூராங்கில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் மற்றும் பறவைகள் சரணாலயம். சிறிய தீவான சிங்கப்பூரில் இத்தனை வகையான பறவைகளை பார்க்க முடியுமா என்ற அளவுக்கு தன்னுள் அவ்வளவு வகையான பறவைகளையும் வைத்து பராமரித்து வருகிறது இந்த பறவைகள் சரணாலயம். ஜூராங்கில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் தனக்குள் 60,000த்திற்கும் மேற்பட்ட செடி வகைகளை வைத்து பராமரித்து வருகிறது. இவை அனைத்தும் நிச்சயம் நாம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று. அடுத்தது சான்ஸ் ஸ்கை பார்க். சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த அழகையும் ஒரே இடத்தில் நின்று ரசிக்கும் அளவுக்கு உயரமான இடம்தான் சான்ஸ் ஸ்கை பார்க். இங்கிருந்து சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த அழகையும் ஒரே நேரத்தில் கண்டு ரசிக்கலாம். அவ்வளவு உயரமான இடமான சான்ஸ் ஸ்கை பார்க் சிங்கப்பூரின் சிட்டியின் மத்தியிலேயே அமைந்துள்ளது. கார்டன்ஸ் பை த பே. சிங்கப்பூரின் மிகவும் புகழ்பெற்ற மெரினா பேவின் அருகாமையில் அமைந்துள்ளது கார்டன்ஸ் பை த பே. செடி கொடிகளாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட கார்டன்ஸ் பை த பே சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் கழிக்கக்கூடிய இடங்களுள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜூ அண்ட் சஃபாரி. பறவைகளை காண்பதே அரிது எனும் சிங்கப்பூர் போன்ற சிறிய தீவில் பல வகை உயிரினங்களை வைத்து பராமரித்து வருகிறது இந்த ஜூ. இந்த ஜூவில் நாம் நீர்வாழ் உயிரினங்கள் முதல் நிலவாழ் உயிரினங்கள் வரை அனைத்தையும் ஒரு ரைடிலேயே காணலாம். சுற்றுலா பயணிகளுக்காகவே இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சஃபாரி வசதி உட்கார்ந்த இடத்திலேயே அனைத்து விலங்குகளின் இருப்பிடத்திற்கும் சென்று பார்க்கும் வகையில் அழகான ஒரு காட்சியை நமக்கு தருகிறது. சென்டோசா ஐலாண்ட். சிறிய தீவான சிங்கப்பூரின் மிக சிறிய தீவுதான் சென்டோசா ஐலாண்ட். பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்குமே புகழ் பெற்றது இந்த சென்டோசா ஐலாண்ட். இங்கு இல்லாத விஷயங்களே இல்லை என்று கூட கூறலாம். ரோப் கார், பீச், ஷாப்பிங், தீம் பார்க் என அனைத்து வகையான பொழுதுபோக்கு அம்சங்களையும் தன்னுள் கொண்டது சென்டோசா. சிங்கப்பூரில் உங்கள் மனம் நீங்கா இடங்களுள் ஒன்றாக சென்டோசா திகழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மரீனா பே. சிங்கப்பூர் என்று சொன்னவுடனேயே அனைவரின் நினைவிற்கு வருவது தன் தலையில் ஒரு கப்பலை சுமந்த 3 கட்டிடங்கள். நட்சத்திர விடுதியான இது சிங்கப்பூருக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளை மட்டுமன்றி அங்கிருக்கும் உள்ளூர் வாசிகளையும் கவர தவறுவதில்லை. நட்சத்திர தூண்போல் நிற்கும் இந்த 3 கட்டிடங்களும் இரவு நேரத்தில் காண்பவர் கண்களுக்கு ஒரு விருந்தாகவே அமைகிறது. நீர் சூழ்ந்த சூழலில் அமைந்திருக்கும் மெரினா பேவும் அதனை சுற்றி உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களும் சிங்கப்பூர் ஈன்றெடுத்த குட்டி சொர்க்கம்தான். இத்தகைய எழில் கொஞ்சம் சிங்கப்பூரை நாம சுத்தி பார்க்கணும்னா இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 35,000 முதல் 40,000 வரை ஆகும். ஒரு வார காலத்திற்கு நாம் சிங்கப்பூரை முழுமையாகவும் நன்றாகவும் சுத்தி பார்ப்பதற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.